ஒரு நாடு வளமான நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்ட கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாடாக இருக்க வேண்டும். ஒரு நாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சியை எந்த நாடு கடைபிடிக்கிறதோ அந்த நாடுதான் எதிர்கால இளைஞர்களுக்கு இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கக்கூடிய நாடாக அது மாறும். எந்த நாடு வாழ்க்கை தரத்தை, நமது வாழ்க்கை குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுதோ அந்த நாடு தான் ஒரு எதிர்கால இளைஞர்களுக்கான ஒரு நாடாக அது மாறும். எந்த நாடு வேலை வாய்ப்புகளை, மதிப்பு கூட்டப்பட்ட வேலை வாய்ப்புகளை, படித்த படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்புகளை எந்த நாடு உருவாக்கி கொடுக்கிறதோ அந்த நாடு தான், அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு வேண்டும். நாம் செலக்ட் பண்ணக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும். எந்த நாடு உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவழித்து அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குகிறதோ அந்த நாடு தான், அந்த நாட்டின் தலைவர்கள் தான் நமக்கு வேண்டும் என்பர்களே. இதெல்லாம் தான் வரியால் வளர்ச்சி அல்ல, வளர்ச்சியால் தான் ஒரு நாடு வளர வேண்டுமே ஒழிய வரியால் வளரக்கூடாது. வரி போட்டுத்தான் நாட்டை காப்பாற்ற வேண்டும் நினைப்பவன் தலைவன் அல்ல.